எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனே, முதலாம் வசனம், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு இது. தாவீது பாடினதான சங்கீதம். அவர் சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. எதற்காக ஆயத்தமாயிருக்கிறது? பாடுகிறதற்கு, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறதற்கு என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் நாம் செயல்படுத்துகிறதற்கு முன்பதாக, அதை செய்கிறதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயம் என்ன செய்து விடுகிறது? அந்த செயலை செய்ய ஆயத்தமாகி விடுகிறது. அப்போ ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது முதல்ல நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறோம்? தோன்றிவிடும். அதை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செய்கிறோம். அதே போல தான் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறதற்கும் இருதயத்திலே ஒரு ஆயத்தம் இருந்தால் அந்த ஆராதனை ஒரு ஜீவனுள்ளதாக இருக்கும். நாம் ஏனோ தானோவென்று ஆராதிக்கிறதை காட்டிலும் இருதயத்திலே ஆயத்தம் உள்ளவர்களாய், நான் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறேன் என்ற ஆயத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கின்ற போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, தாவீது அழகாக சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். அவர் மிகவும், தாவீது மிகவும் உற்சாகம் உள்ளவர். அவர் சொல்கிறார், நான் அதிகாலையிலே விழிப்பேன், கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தனக்குத்தானே ஆராதித்து கொண்டிருக்கிறவராக அல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கேட்கிற அளவுக்கு நான் சத்தம் உயர்த்தி நான் என்ன செய்வேன்? கர்த்தரை ஆராதிப்பேன், பாடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம், ஏன் அவரை கர்த்தரை இவ்வளவாய் துதிக்கிறார்? ஏன் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பாடுகிறார், கீர்த்தனம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா 5ஆம் வசனம், 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? பாருங்க, ஏன் அவரை கர்த்தரை ஆராதிக்கிறாராம்? அவருடைய கிருபை வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். தாவீதுக்கு அவர் பாராட்டின, தேவன் பாராட்டின கிருபையை நினைத்து அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை பாடுகிறார். அவர் சத்தியம் உள்ளவர், மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. அவர் சத்தியம் உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர். நாம் பாடினது போல, நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான், உண்மையுள்ளவர் அவர் ஒருவர் தான். அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கும் அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். ஆதலால் நான் அவரை பாடுகிறேன், கீர்த்தனம் பண்ணுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 6ஆம் வசனத்திலே, உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்தது போல் தெரிகிறது. அதனால் அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் பாவம் செய்கிற போது ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அப்படி ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போது தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன், கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். இந்த இடங்களெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டது போல் இருக்கிறதா? சுக்கோத் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆதியாகமம் 33:17 எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 33:17. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து கடந்து வருகிறார். தன் மனைவிகளோடும் ஆடு மாடுகளோடும் பிள்ளைகளோடும் கடந்து வந்து ஏசாவை சந்தித்த பிறகு அவர் யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி
தனக்கு ஒரு வீடை கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். ஏன் அந்த இடத்துல அவன் மிருக ஜீவன்களுக்கு ஏன் கொட்டாரங்களை போட்டிருப்பான் அப்படின்னா, அந்த இடம் மிகவும் செழிப்புள்ளதாக இருந்திருக்கும். அதனால அவன் அங்கே கொட்டாரங்களை போட்டு அங்கே இருந்தான். அந்த இடத்திற்கு அவன் சுக்கோத் என்று பெயரிட்டான். அதற்கு கீழே வாசிக்கலாமா? 18, 19, 20. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்தபின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் எனும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பாருங்க, சுக்கோத். அந்த அடுத்ததாக சீகேம். அந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்கிறார்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு அந்த இடத்திற்கு ஏலோகே இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சுக்கோத் 108 சங்கீதம் 7 வாசிக்கலாமா? சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னும் இந்த கீலேயாத் என்கிற இடமும் ரொம்ப செழிப்பான இடம், அநேக மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்கள் இருக்கிறதான இடம். நம்ம கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ என்ற வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம் இல்லையா? அப்போ எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிகன். அப்போ மனாசே, எப்ராயிம், இது யாரு? எப்ராயிமும் மனாசேயும் யாரு? யோசேப்பின் பிள்ளைகள். பாருங்க, யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். யூதா என் நியாய பிரமாணிகன். யூதா யாரு? யாக்கோபின் மகன் யூதா இல்லையா? ஆதியாகமம் 49:10 எடுங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். பாருங்க, யூதாவுக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அப்ப இந்த யூதாவில் தான் நியாய பிரமாணிகள் இருந்திருக்கிறார்கள். அப்ப நியாய பிரமாணிகள் அப்படின்னா யாருன்னா சட்டத்தை ஏற்றுபவர்கள், சட்டத்தை ஏற்றுபவர்கள். அப்போ இவர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த ஜனங்கள் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணி. இந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தர் மிகவும் நேசித்தார். ஆனா அடுத்தது பாருங்க, 9 மோவாப் என் பாத பாத்திரம். மோவாபிய ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை பின்பற்றாத ஜனங்கள், அந்நிய ஜனங்கள். அவர்களை என் பாத பாத்திரம். இங்கிலீஷில் வாசித்து பார்த்தோன்னா பாத பாத்திரத்துக்கு வாஷ் பேசின், எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? கை கழுவுறதுக்கு வாஷ் பேசின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக இருக்கிறதை குறிக்கிறது. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன். பாதரட்சையை எறிவேன் அப்படின்னா அது எதற்காக அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, ஏதோம் அதில் வாழ்கிற ஜனங்களை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன், பெலிஸ்தியாவை நான் எச்சரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க 10 அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? இது தாவீது சொல்லுகிறார். அந்த ஏதோம் ரொம்ப ஒரு பலத்த பட்டணமாக இருந்தது. அரணான அந்த பட்டணத்திற்குள்ள யார் ஆண்டவரை எங்களை நடத்தி கொண்டு செல்லுவார்கள், எங்களுக்கு யார் வழிகாட்டுவார்கள் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். 11 எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர்தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நீர்தான் எங்களோடு கூட வர வேண்டும், நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது, யுத்தத்தை செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் நீர் இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது என்று தாவீது சொல்லுகிறார். 12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 12
ம். இந்த இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷனுடைய உதவிகள் எல்லாம் வீணானது, விருதாவானது. அதனால நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லிவிட்டு 13ஆம் வசனம், விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று ஒரு ஆழமான விசுவாசம் உள்ளவர் தாவீது. ஆண்டவர் மேலே ஒரு ஆழமான விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறார், தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்கள் சத்துருக்களை நீர் மிதித்து போடுவீர் என்று விசுவாச அறிக்கையோடு இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை ஆராதிக்கிறதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் முன்பதாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தார் என்றால் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவரையே தொடர்ந்து நாம் ஆராதிப்போம், அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்ததான் நல்ல